ஹலோ ஆல், ஹாப்பி கார்டனிங். இன்றைக்கி என்னோடய கார்டனில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சின்னதாக ஹார்வெஸ்ட் தான் பண்ண போகிறோம். ரொம்ப நாளாச்சு ஹார்வெஸ்ட் பண்ணேன். ஸோ இன்றைக்கி வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலான்னு வந்தாச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்மர் சீசனில் வந்து ஆக்சுவலாக நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி இந்த சீடு வாங்கினேன், குக்கும்பர் சீடு. இது வந்து ஒரு பக்கெட்டில் போட்டுருந்தேன். பட் ஆனால் ஒரே ஒரு சீடு தான் வந்து நம்மளுக்கு வந்தாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ குக்கும்பர் வந்திருக்குறாங்க. எப்படியும் ஒரு 5 to 6 குக்கும்பர் கிட்ட பறிச்சிருப்பேன். வெள்ளரிக்காய், இந்த வெள்ளரிக்காய் வந்து ஆனால் என்ன தண்ணி வெள்ளரிக்காய்ன்னு சொல்லுவாங்க. நான் எங்கள் சைடில் அந்த ரோட் சைட்லலாம் வச்சுருப்பாங்க. நல்லா அப்படியே சாப்பிடலாம். சீடு வந்து அவ்வளோவா இருக்காது. இதில் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கே, நீளமாகவும் இருக்கும். ஆனால் என்னோடய கார்டனில் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குக்கும்பர். அதை அப்போயே எடுத்து சாப்பிட்றதுக்கு இன்னும் வந்து ரொம்ப டேஸ்ட்டு. என்னோடய பசங்களும் ஒரே ஜாலி ஆகிட்டாங்க, நம்ம கார்டனில் வந்து குக்கும்பர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 5 to 6 குக்கும்பர் வந்து கிட்ட பிக் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எப்போ வருவாங்க இதில் கொஞ்சம் ஃப்ளவரில் இருக்காங்க, வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன, தண்டுக்கீரை. ஸோ வந்து நிறைய கீரைகள் வந்து வந்துருக்காங்க. ரொம்ப நாளாச்சு நம்ம கீரைங்களும் ஹார்வெஸ்ட் பண்ணி. ஸோ தண்டுக்கீரை வந்து நிறையா நம்ம வெளியில் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கார்டனில் வந்து கிரவுண்ட் கார்டனில் வந்து தண்டுக்கீரை நிறையா வந்துருந்தாங்க. ஸோ இந்த கீரைங்கெலாம் வந்து பார்த்தீங்களாவே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம பறித்து அப்படியே சமையலுக்கு போக வேண்டியது தான். ஆனால் அதனால் வந்து ரொம்ப நிறைய இருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக இருந்தாவே போதும். ஸோ அதோடய டேஸ்ட்டே பயங்கரமாக இருக்கும். இதை வந்து பிடுங்கி அப்படியே உடனே நம்ம குக் பண்ணி சாப்பிட்ற அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்குதா, அவ்வளோ சீக்கிரமாகவே இந்த கீரைங்கெலாம் சீக்கிரமாகவே வெந்துடும். அங்கெல்லாம் போய் உட்கார நம்ம வீட்டிலே, ஏன்னா நம்ம வெளியிலலாம் வாங்குகிற கீரைங்களெல்லாம் நிறையா வந்து மருந்து அதெல்லாம் அடிச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அது எந்த மாதிரியான மருந்தெல்லாம் அடிக்கிறாங்கன்றே தெரியாது. ஸோ நீங்களும் வந்து என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கீரைங்கள்லாம் வந்து வீட்டிலே வந்து இப்போ கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க, அது ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா வந்து கீரையெல்லாம் வந்து அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. ஸோ அதனால நம்ம கீரையெல்லாம் வந்து அழகாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே என்னென்னா சில்லி கொஞ்சம் இருந்தாங்க. ஸோ அந்த சில்லியை கொஞ்சம் வந்து பிக் பண்ணிவிட்டு, இந்த சில்லி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க. ஸோ இந்த சில்லி வந்து என்னென்னா கொஞ்சம் நீளமாகவும் லீனாக இருப்பாங்க, ரொம்ப தடிமனாக இருக்க மாட்டாங்க, ஒல்லியாக இருப்பாங்க. ஆனால் நீளமாக இருப்பாங்க இந்த சில்லி. ஏன்னா வெளியில் இது வந்து என்ன, கிரவுண்ட் கார்டன் என்னோடய கேட்டுக்கு வெளியிலேயே வந்து இந்த சில்லி இருக்காங்க. ஸோ அவங்களையும் கொஞ்சம் பிக் பண்ணியாச்சு. ஏன்னா தண்டங்கீரை கொஞ்சம் இருந்தாங்க, அவங்களையும் பிக் பண்ணிவிட்டு இந்த சில்லி இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னோடய வீட்டுக்குள்ளே ஒரு கிரவுண்ட் கார்டன் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதுலேயும் வந்து தண்டங்கீரை இருந்தாங்க, அவங்களையும் வந்து கொஞ்சம் பிக் பண்ணியாச்சு. ஓரளவுக்கு ஒரு 2 மெம்பர்ஸ் சாப்பிட்ற அளவுக்கு கீரை வந்து இருந்தாங்க. ஸோ தண்டுக்கீரை. நெக்ஸ்ட் வந்து இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கடுகு கீரை. இந்த கடுகு கீரையும் செம்ம டேஸ்ட்டாக இருக்காங்க. இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து என்னோடய கார்டனில் ஹார்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஹார்வெஸ்ட் பண்ணேன், பட் ஆனால் அதை வந்து நான் குக் பண்ணலை. ஒருத்தவங்க கேட்டாங்கன்னு சொல்லி கொடுத்தாச்சா. ஸோ இந்த டைம் நம்ம வந்து குக் பண்ணலான்னு சொல்லிட்டு கடுகு கீரையும் போட்டிருந்தோம். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஆனால் அந்த கடுகு கீரைலாம் அப்படியே பறிக்கும்போது அப்படியே வந்து என்ன சொல்கிறது, அது ஒரு ஃபீலிங். உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீலிங் வந்திருக்குதான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது ஒரு வேறு வகையான ஒரு ஃபீலிங்ஸாக இருக்கும் அதை பிக் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு உள்ளரையும் வந்து கொஞ்சம் தண்டுக்கீரை இருந்தாங்க, அந்த கீரையும் பறிச்சுட்டு கொஞ்சம் பாலக்கீரை, அப்புறம் கொஞ்சம் எல்லாத்துலேயுமே நம்ம கார்டன்லேயே வந்து நிறைய பல வகை கீரையெல்லாம் இருந்தாங்க. அந்த கீரையெல்லாம் வந்து பிக் பண்ணியாச்சு. எல்லா கீரையும் போட்டு இன்றைக்கி குக் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு கடுகு கீரை, அப்புறம் வந்து வெந்தயக்கீரை வேறு போட்டிருந்தோம் இல்லையா, அதுவும் ரொம்ப நாளாச்சு நம்ம வந்து போட்டு. ஸோ இன்னி வந்து அதை ஹார்வெஸ்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வெந்தயக்கீரையும் போட்டாச்சு, பிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேட்ச் போடணும் வெந்தயக்கீரை. ஏன்னா இதில் வந்து என்னென்ன கீரை போடுறோன்னா மெந்தி, தண்டுக்கீரை, கடுகுக்கீரை, நெக்ஸ்ட் வந்து என்ன பாலக்கீரை. கொஞ்சம் அந்த பாலக்கீரை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. அந்த பாலக்கீரை வந்து கொஞ்சம் எப்படி இருப்பாங்கன்னா நார்மல் பாலக்கீரையோட இந்த பாலக்கீரை கொஞ்சம் வேறு மாதிரி இருப்பாங்க. இது வந்து என்னென்னா நான் என்னோடய க்ரோ பேக்கில் போட்டிருந்தேன். ஸோ கொஞ்சம் தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்கள வந்து அதில் வந்து டொமேட்டோ வந்துட்டாங்களா, ஸோ அதனால் வந்து அவனை வந்து அதில் பிக் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு பாலக்கீரையும் பிக் பண்ணியாச்சு. பாலக்கீரை தேவையில்லைன்னு சொல்லிட்டு, ஏன்னா அதை இந்த டொமேட்டோ தனியாக அப்படின்னு சொல்லிட்டு பிக் பண்ணியாச்சு. அதே இங்கிட்டு வந்து உட்காரு.
ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட கார்டனில் வந்து என்னென்ன கீரைகள்லாம் பறிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா, தண்டுக்கீரை, கடுகு கீரை, மென்த்தி, அப்புறம் வந்து கொஞ்சம் பாலக்கீரை, இதெல்லாம் வந்து பறிச்சாச்சு. கொஞ்சம் பச்சை மிளகா இருந்தாங்க. ஸோ அந்த கொஞ்சம் வெளியில் பச்சை மிளகா இருந்தாங்க இல்லையா, அவங்களையும் பறித்து எடுத்தாச்சு. அப்புறம் வந்து குக்கும்பரும் ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. அது அந்த கீரையை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு இதாகிடுச்சு. ஆனால் பார்க்குறதுக்கு இவ்வளோ இருக்குது. கொஞ்சம் நம்ம பொரியல் பண்ணோம்னா எப்படியும் வந்து கொஞ்சம் தான். ஸோ அதனால் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். முன்னாடி நம்ம இதில் வந்து கீரைங்க பறிச்சிருக்கோம். ஸோ அதனால் செம்ம டேஸ்ட்டாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த சில்லி தான். இந்த சில்லி வந்து ரொம்ப காரமாக இருப்பாங்க. எனக்கு ரொம்ப காரமாக இருக்கும். ஏன்னா லீனாக இருப்பாங்க, ரொம்ப ஒல்லியாகவும் இருப்பாங்களே, ரொம்ப காரம். ஒரே ஒரு சில்லி போட்டாவே போதும், அந்தளவுக்கு காரமாக இருப்பாங்க. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.